நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நாளை இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக நம்ம சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதாவது மீண்டும் ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜோட கேகேஆர் அணியை எதிர்த்து விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து 2 ஆட்டம் தோற்றுருக்கிறதால கண்டிப்பாக கேகேஆர் அணியை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம தோனி அவர்கள் இருக்காரு. ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கேகேஆர் அணியின் தற்போதைய மெண்டரா இருக்கிற கௌதம் கம்பீர் சிஎஸ்கே அணியில் இவ்வளவு பெரிய ஒரு ஓட்டை பிரச்சனை இருக்கு, இது எல்லாத்தையும் கடந்து எப்படி சிஎஸ்கே அணியால் எங்கள் அணியை வீழ்த்த முடியும், அதுவும் பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரப்படி நிச்சயமா இந்த ஆட்டத்தில் நாங்கள் தான் ஜெயிப்போம், சிஎஸ்கே அணி இந்த ஆண்டின் ஐபிஎல்லை விட்டு சீக்கிரமா வெளியேறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டான திமிரான பேட்டியை கௌதம் கம்பீர் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் தோனி அவர்களுக்கும் எதிராக இப்போ கொடுத்துருக்காரு. இதில் ஃபர்ஸ்ட் கௌதம் கம்பீர் அவர் சொல்லியிருக்கிறது, சிஎஸ்கே அணியில் தற்போது தோனி அவர் கேப்டனாக இருந்தால் நிச்சயமா ஓரளவுக்கு அணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் தற்போது ருத்ராஜ் அவர் தான் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருக்காரு. ருத்ராஜ் அவர் ஒரு சிறந்த கேப்டன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தோனி அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ருத்ராஜ் அவருக்கு தன்னுடைய முழு டேலண்ட் திறமையை வெளிப்படுத்துறது கண்டிப்பாக சிக்கலாக தான் இருக்கும். அதனால் முன்னதாக 2022 எப்படி ஜடேஜா அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்து அதுக்கப்புறமா மீண்டும் தோனியை வாங்கிக்கிட்டு பிளே ஆஃபுக்கு உள்ள சிஎஸ்கே அணி வர முடியாமல் போனாங்களோ, அதே மாதிரி தான் இந்த வருடமும் சிஎஸ்கே அணிக்கு நடக்க போகுது. ருத்ராஜ் கேப்டன்சியில் ஒரு சில ஆட்டங்கள் சிஎஸ்கே அணி வேணா ஜெயிக்கலாம், ஆனால் அவங்களால கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு உள்ள தகுதி பெற அளவுக்கு ருத்ராஜ் கேப்டன்சியில நிச்சயமா சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியாது அப்படின்னு கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு. அதே போல பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் அணி வலுவான நிலையில அதிகப்படியான பிளஸ் ரன் ரேட்ல இருக்கு. மேலும் சென்னை பீச்சில் சிஎஸ்கே அணியை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இது சிஎஸ்கே அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்டாக அவங்களுக்கு இருந்தாலும் எங்களாலையும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜோட இந்த மேட்ச்ல கண்டிப்பாக நல்லா விளையாண்டு சிஎஸ்கே அணியை இந்த மேட்ச்லையும் தோல்வி அடைய வைக்க முடியும் அப்படின்னு கௌதம் கம்பீர் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக கேகேஆர் அணியை வீழ்த்த முடியாது, கண்டிப்பாக இந்த மேட்ச்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டோட கௌதம் கம்பீர் இந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக கொடுத்துருக்காரு. ஸோ கேகேஆர் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே அணியை விட அவங்க கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் கம்பீர் அவர் சொல்ற மாதிரி இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா இல்லை கேகேஆர் ஜெயிக்க போறாங்களா, உங்க கருத்தை சொல்லுங்க.